ஹாய் காய்ஸ், சென்னை மெரினா பீச் போகலாமா? எங்கள் டாடிக்கு சென்னையில் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு நம்ம மெரினா பீச் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, நாங்களுமே வரோம் அப்படின்ட்டு நானும் எங்கள் மம்மியும் வந்து டிசைட் பண்ணிட்டோம். நானும் எங்கள் மம்மி எங்கள் டாடி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் டாடிக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னையில் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்வர் ஷாப்பிங் வந்து அங்கே ஒரு ஸ்டோர் இருக்கும். நாங்கள் எப்போவுமே சென்னை போனால் ஷாப்பிங் பண்ணுவோம். அங்கே வந்து சில்வர் ரிங் மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு மெலி கொலுசு மாதிரி ஒன்று பார்த்தாங்க. அதையுமே ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போவுமே இந்த ஷாப்பில் தான் ஷாப்பிங் பண்ணுவோம். எனக்கும் எங்கள் மம்மிக்கும் கொஞ்சம் சில்வர் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 ஆகுது. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து 10 கிளம்பணும். 12 ரீச் ஆனோம். எங்கள் டாடிக்கு ஒரு சின்ன ஒர்க் முடிச்சுட்டு 2 வந்து நாங்கள் சில்வர் ஷாப்பிங்க்கு போனோம். அங்கேருந்து ஒரு 3 மெரினா பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வெயில் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வந்து லன்ச்சுமே வந்து இன்னும் சாப்பிடல. ஓகே, நம்ம மெரினா பீச் தானே போகிறோம், நம்ம வந்து அங்கேயே லன்ச்சை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லன்ச்சை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஐடியா பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி கொஞ்சம் டிராஃபிக் தான் இங்கே. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் வந்து நிறைய பிளேசஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதில் நாங்கள் வந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்து போயிருந்தோம். அதனால் அதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொடைக்கானல் ட்ரிப். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் டெய்லி அப்லோட்ஸ் பண்ணுற வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் வந்து பட்டினப்பாக்கம் கிட்ட நாங்கள் வந்து ரீச் ஆகிட்ருக்கோம். எங்கள் டாடியுமே வந்து செம்ம டயர்டாக டேன் எல்லாமே ஆகிட்டாங்க. ரீசெண்டாக வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால டேன் ஆகிட்ருக்காங்க எங்கள் டாடி. இது ஆக்சுவலி நாங்கள் என்றைக்கு போனோம் அப்படின்னா May 16 வந்து நாங்கள் போனோம். ஆக்சுவலி கொடைக்கானல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா May 25 தான் நாங்கள் வந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்து நாங்கள் கிளம்புவோம். அது மட்டும் இல்லாமல் May 13 வரை எங்கள் டாடிக்கு வந்து பர்த்டே. அதோடைய ரெண்டு பிளாகுமே வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நான். ஓகே காய்ஸ், நாங்கள் பட்டினப்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். பட்டினப்பாக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் பட்டினப்பாக்கத்தில் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற ஃபுட்லாமே வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுமாராகவும் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு இருந்துச்சு. எங்கள் டாடிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் இருந்துச்சு. எங்கள் டாடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன், அதனால் எனக்கு வந்து பிடிக்கல. மீன் வறுவல் சாப்பிட்டு பார்த்தோம், அதெல்லாமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் லன்ச் முடிக்கலான்னு பார்த்தோம். சரி, ஓகே, இன்றைக்கி லைட் ஹவுஸ் வந்து போக வேண்டாம், ஏன்னா எங்கள் ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வேறு கிளம்பணும். கொஞ்சம் நேரம் பீச்சில் வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லன்ச்சே முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வேணால் பீச்சில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். லைட் ஹவுஸ் வந்து இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் டாடி. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து பட்டினப்பாக்கம் வந்து வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் தான் வந்து பார்த்துட்ருக்கோம், எந்த ஹோட்டலில் நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் சொன்னேன். அந்த ஹோட்டல் போயிருந்தா இன்னும் எம்மியாக இருந்திருக்கும். எங்கள் டாடி தான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டு எங்கள் டாடி சொன்ன ஹோட்டலுக்கே போகணும். எங்கள் டாடிக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி சாப்பாடு. எனக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா பசி, லன்ச் வந்து நாங்கள் வந்து சாப்பிடல இல்லையா, அதனால பசியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஃப்ளிக்ஸோடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பட்டர் டீ குடித்தேன், அதுக்கப்புறம் 2 இட்லி சாப்பிட்டேன். எங்கள் டாடியுமே அதே தான். எங்கள் மம்மி மட்டும்தான் இப்போ வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நாங்கள் எடுத்த சில ஃபோட்டோஸ். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே காய்ஸ், இஷ்கி வால்.